ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம த்ரிதீயோத்யாயः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் நிறைவு ஸ்லோகம், அதாவது 43வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், அர்ஜுனா, இந்த ஆசை என்பது உன்னுடைய புலன்கள், உன்னுடைய மனம், உன்னுடைய புத்தி, இந்த மூன்றத்திலுமே தங்கிறது என்று சொன்னேன். இப்படி மனம் புத்தி இது ரெண்டுத்துக்குள்ளே போகிறதுக்கு, இந்த ரெண்டுத்துக்குள்ளே நுழையறதுக்கு கொஞ்சம் நாழியாகும் இந்த ஆசைக்கு. ஆனால் இந்த இந்திரியங்கள் பக்கத்தில் வந்தாலே இந்த இந்திரியங்கள் அந்த ஆசையை எடுத்துக்கொள்ளும். அதனால் அந்த ஆசைக்கு இந்திரியங்களை தாக்குவது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அப்படி இந்திரியங்களை தாக்கி உன்னுடைய மனதுக்குள்ளேயும் அந்த மனது மூலமாக உன்னோட புத்திக்குள்ளேயும் அது நுழையும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஆசை உன்னோட இந்திரியங்களை தான் முதலில் தாக்கும் காரணத்தினால் நீ இந்திரியங்களை தான் முதலில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார். இப்படி இந்திரியங்களை கட்டுப்படுத்தினோம் என்றால் ஆசை நமக்குள் நுழையாமல் காத்து கொள்ளலாம் என்று நம் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகத்திலும் அவர் சொல்றார், ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மான ஆத்மனா. அதாவது நம்ம உடல்தான் சிறந்தது என்று முதலில் எண்ணினோம். அந்த உடலை விட நம்மளோட புலன்கள் சிறந்தது, புலன்களை விட மனம் சிறந்தது, மனதை விட புத்தி சிறந்தது, அந்த புத்தி, மனம், புலன்கள், உடல் இது அனைத்தை விடவும் ஆத்மா சிறந்தது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். இப்போ அந்த ஸ்லோகத்தின் ஒரு தொடர்ச்சியாக சொல்றார், இப்படி யார் ஒருவனுக்கு புத்தி தான் மனதை விடவும் புலன்களை விடவும் சிறந்தது என்று யார் ஒருவனுக்கு தெரியுமோ அவன் தன்னுடைய புத்தியை பிரயோகம் செய்து அந்த புத்தியை யூஸ் பண்ணி அந்த மனத்தையும் அந்த புலன்களையும் அவனால் காக்க முடியும், ஆசைகளிடமிருந்து காக்க முடியும், அந்த புலன்களையும் அந்த மனதையும் கட்டுப்படுத்த முடியும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். இப்படி புத்தி தான் அனைத்தை விடவும் அந்த மனம் புலன்களை விட சிறந்தது என்று யார் உனக்கு தெரியுமோ அவன் அந்த புத்தியை பிரயோகம் செய்து இந்த ஆசையிலிருந்து தப்பிக்க முடியும், அந்த ஆசையின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். இப்படி கிருஷ்ணர் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாராம், ஜஹிசத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். அதாவது யாராலையும் தோற்கடிக்க முடியாத ஒரு எதிரியாக இருப்பவர் இந்த ஆசை. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு எதிரிகள் வேணாலும் இருக்கட்டும், அனைத்து எதிரிகளையும் அவனால் ஜெயிக்க முடியும், சுலபமாக ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த ஆசை என்னும் இந்த ஒரு எதிரியை மட்டும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அந்த நபருக்கு. ஏனென்றால் இந்த ஆசைதான் ஒருவருக்கும் மிகப்பெரிய எதிரியாக, உண்மையான எதிரியாக நிற்கிறது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அப்பேற்பட்ட அந்த எதிரியான அந்த ஒரு ஆசையை தோற்கடித்துட்டோம் என்றால், அந்த ஒரு ஆசையை வீழ்த்து விட்டோம் என்றால், நாம் தான் அந்த ஆசையை வெற்றி பெற்றோம், அந்த ஆசை எதிரியாக போர் செய்து வெற்றி பெற்றோம் என்றால் நமக்கு ஆனந்தம், நிம்மதி, சந்தோஷம் என்பது நித்தியமாக எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு 3வது அத்தியாயமான கர்மயோகத்தை கிருஷ்ணர் நிறைவு செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.